ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் அப்போ தான் ஒரு கிளாஸ் காஃபியை குடிக்கிறாரு. உடனே நம்மளோட அரசி இருந்துட்டு அப்பா அப்படின்றாங்க. ஸோ கோமதி கோவம் வருது. ஏண்டி இப்போ தான் உனக்கு அப்பான்றது தெரியுதாடி, நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டினியா, அப்போ உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ நம்ம மீனா சொல்கிறாங்க, அத்தை போதும் அத்தை, நீங்கள் போதுன்ற அளவுக்கு திட்டிட்டீங்க, விடுங்க அத்தை அப்படின் போது, நீங்கள் யாரும் பேசாதீங்களே, அவளோட அம்மானா அவளை 10 மாதம் சுமந்து பெற்றவன்னா, எனக்கு வயிறெல்லாம் எரியுது அவள் இப்படி பண்ண காரியத்துக்கு, ஆனால் நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு அவங்கள திட்டுறாங்க. ஸோ அரசி அழுகுறாங்க. அழுதுட்டு அடுத்தா மறுபடியும் அவர்கிட்டயே போகிறாங்க. பாண்டியன் கிட்ட போய், அப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுதுப்பா, நீங்கள் என்னை அடிங்க கொல்லுங்க, நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்கப்பா, எனக்கு அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. ஏன்னா அவ்வளோ பாசமாக இருந்த மனுஷன் நம்ம அடிச்சிட்டாலோ இல்லை பேசிட்டாலோ கூட அந்த ஏக்கம் மனசை விட்டு போயிடும். ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட கோபமாக மட்டும் இருக்காதீங்கப்பா அப்படின்றதுக்காக என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. பட் அப்பவும் அவர் பேச மாட்டாரு. அப்போ இவங்க அந்த இன்சிடென்ட்லாம் நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி குமார் கூட பழகுனாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட நான் இனிஷியல் டேஸில் பேசவே இல்லைப்பா அப்படின் போது நம்ம கோமதி கோவம் வருது. என்னடி அவன் அந்த பொறுக்கிக்கு என்னடி மரியாதை, அவன் அவரு இவருன்ட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் பேசாம தான்ப்பா இருந்தேன், ஆனால் அவரு தான் சொன்னார் அம்மா நம்மளோட அப்பத்தா வந்து பேசணும்னு ஆசைப்படுறது, இப்போ உங்கள் அம்மா வந்து இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அம்மா அங்கே வருவாங்க, அங்கே இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க, 2 ஃபேமிலியும் வந்து ஒன்று சேரும், இந்த சண்டை பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்மளோட செந்தில் திட்டுறாரு, ஏன் அரசி அவன் இனிஷியலாகவே உங்ககிட்ட இப்படிலாம் பேசினா நீ அன்றைக்கே சொல்லியிருந்தா நாங்கள் அவனை கண்ட்ரோல் பண்ணியிருப்போம் தானே அப்படின்னு சரவணன் ஆகட்டும் செந்தில் ஆகட்டும் திட்டுறாங்க. அண்ட் கதிரும் கேட்குறாரு, ஏமா நீ புத்திசாலி பொண்ணு தானே அரசி, அவன் இப்படிலாம் பண்ணுறான்னு நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஸோ அரசி சொல்கிறாங்க, அண்ணா இது தப்பு தானே, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் ஃபேமிலி ஒன்று சேருவோம் அப்படி தானே நான் நினச்சி பண்ணேன் அப்படின் போது கோமதி திட்டுறாங்க, ஏண்டி நீ பைத்தியக்காரியாடி, 30 வருஷம் பகை இது, இதை வந்து நீ பெரிய தியாகி மாதிரி ஓ வாழ்க்கையை பணைய வச்சாவது 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க முடியுமா, நானும் எங்கள் அம்மா பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான், ஆனால் நான் அதுக்கு நான் செத்து போயிட்டேனா இல்லை எங்கள் அம்மா தான் என்ன செத்து போயிட்டாங்களா கோமதி கேட்குறாங்க. நானா இல்லை நானும் எங்கள் அம்மா என்ன பேசாமல் இருக்கோம், நாங்கள் செத்து போயிட்டோமா, அதே மாதிரி ராஜி வந்துட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா அப்படின்றாங்க. அப்போ பழனி வேலிடாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, ஏமா அந்த கல்யாணம் நடந்தால் 2 குடும்பமும் சேருன்றியே, நம்ம ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் ஆச்சு, 2 குடும்பமும் சேர்ந்துச்சா, அந்த விரிசல் இன்னும் பெருசாச்சு, பிரச்சனை தானமா பெருசாச்சு, அதே தானமா நீ நாளைக்கு குமார கல்யாணம் பண்ணாலும் இந்த பிரச்சனை பெருசாக தானமா செய்யும், அது நீ யோசிக்க மாட்டியாமா அப்படின்ற மாதிரி பழனி ஒரு வேலிடான பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அரசி சொல்கிறாங்க, அப்பா தப்பு தான்ப்பா, நான் இனிமேல் அவர்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், நான் என்ன நடந்தாலும் என்னை மீறி கூட எந்த இடத்துலையும் நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க, அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அப்போ நம்ம கோமதி திட்டுறாங்க, ஏண்டி இவ்வளோலாம் பண்ணிட்டு நீ இதெல்லாம் வேற பேசுவ, உன்கிட்ட பேசுவாங்க உன்னை மன்னிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறியா, நீ மன்னிக்கிற அளவுக்கா தப்பு பண்ணியிருக்க, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்க, ஒரே கடைசி பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லி உன்னை அவ்வளோ பாசமாக வளர்த்ததுக்கு நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, இதுக்கு மேலே உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், நீ எங்கேயுமே போகக்கூடாது, உன் படிப்பெல்லாம் போதும், நீ இனிமேல் காலேஜ் போய் கிழிச்சதெல்லாம் போதும், இனிமேல் வீட்டை விட்டு வெளியவே நீ தாண்டக்கூடாது, வீட்டு வாசலை தாண்டவே கூடாது, நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை அவள் தப்பை உணர்ந்துட்டா அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்குன்னு படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், நீங்கள் தான் பொண்ணுங்க படிக்கணும் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லுவீங்க, அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, அவளோட படிப்பை அப்படி கெடுக்காதீங்க அப்படின் போது நம்ம கோமதி சொல்கிறாங்க, அவள் படிப்பை பற்றி அவள் யோசிச்சாலா, அவளே வந்துட்டு தேட்டர் போகிறா ஊர் சுற்றுறா, அவள் படிப்பை பற்றி அவளே யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டா தானே அப்படின் போது ராஜ்யம் சொல்கிறாங்க, அத்தை வேண்டாத்த சட்டுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின் போது, அவள் ஏன் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடி, இனிமேல் நீ வீட்டு வாசலில் தாண்டுன அப்படின்னா உன் காலை உடச்சி போட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மாவை அவங்க கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அரசி சொல்கிறாங்க, அம்மா நீ என்ன வேணாலும் பண்ணுமா, நீ எனக்கு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் அப்பா மட்டும் என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அடுத்த சரவணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, அண்ணா பேச சொல்லுனேன் அப்படின் போது சரவணன் இருந்துட்டு, உன்னை தேட்டர் வாசலில் பார்த்தது நானே எப்படி உன்னை நம்புவேன் அப்படின்னு
அவர் சொல்கிறாரு. செந்தில் கிட்ட போய் கெஞ்சுறாங்க, அண்ணன் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு அப்பாட்ட பேச சொல்லுனேன் அப்படின்றாங்க. அவர் அமைதியாக இருக்காது. அடுத்தது கதிர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, அண்ணன் நீயாவது என்ன நம்புன, கடவுள் சத்தியமாக நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் அப்பாட்ட மட்டும் என்ன பேச சொல்லுனேன் அப்படின் போது கதிர்க்கு ஓகே தப்பு பண்ணுறது இயல்பு தான், பட் அதை நம்ம திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலேன்ற மாதிரி அவர் மட்டும்தான் பாண்டியன் கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசுகிற பர்சன் இல்லையா. ஸோ அவர் சொல்கிறார் பாண்டியன் கிட்ட, அப்பா அவள் தான் தப்பை உணர்ந்துட்டால, இனிமேல் அப்படி பண்ண மாட்டாப்பா, பேசுங்கப்பா அப்படின்றாங்க. பட் அப்பவும் அவர் வந்து பாண்டியன் ரொம்ப அமைதியாக இருக்காரு. ஸோ இவங்க அரசி வந்து அழுகுறாங்க, அப்போ நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்றதையும் நான் உணர்ந்துட்டேன், என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய பெயின் இல்லையா. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னா கூட டே நானும் தப்பு பண்ணால் அவனும் திட்டா முடிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் அதை மனசுக்குள்ளே வச்சு அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிற அந்த ரண வலி இருக்கு இல்லையா, அதுதான் ஜாஸ்தி. ஸோ அதுக்காக அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவாகட்டும் ராஜி ஆகட்டும், மாமா ப்ளீஸ் மாமா பேசிடுங்க மாமா, என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம உங்கள் பொண்ணு தானே மாமா, கோவப்படாதீங்க அப்படின்னு ராஜியும் சரி மீனாவும் சரி சொல்கிறாங்க. அப்போ தங்கமயில் இருந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க அரசி, அந்த தப்பு பண்ணிட்டு பேசுங்கன்னா எப்படி பேசுவாங்க, நீ வந்து ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து சத்தியம் பண்ணு, மாமா மேலேயும் அத்தை மேலேயும் சத்தியம் பண்ணி இந்த தப்பை நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்போ பேசுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக நம்மளோட கோமதி பாண்டியனுக்கும் படுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியும் யோசிக்கிறாங்க, ஓகே நான் இப்படி பண்ணாதான் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாண்டியன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க, அப்பா நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், என்னை மீறி கூட என்ன தெரிஞ்சோ தெரியாமல் கூட என்னை மீறி எந்த தப்பும் நடக்காதுப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை நம்புங்க, ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. அடுத்ததான் கோமதி மேலேயும் சத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே சகுனி ஒருத்தி இருக்காள், இந்த சுகன்யா, அவள் பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறா, அவள் என்ன பிளான் பண்ணுறா, எப்படி கதையை அதுக்கடுத்து மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவள் மட்டும் அப்படியே வில்லத்தனமாக பார்க்குறா, ஐயோ இவளை ஸ்கெட்ச் போட்டு தூக்கலான்னு பார்த்தோம், இவள் தப்பிச்சிருவா போல இருக்கே அப்படின்னு அந்த சுகன்யா விஷப்பூச்சி மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோலாம் பேசிட்டு நம்மளோட அரசி வந்து மயங்கிடுறாங்க, லைட்டாக மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க நைட்லேருந்து சாப்பிட்டுல அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்பவும் நம்ம பாண்டியன் வந்து அவங்க என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கல, அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க அப்புறமும் வந்து அப்புறம் நம்ம பழனி வந்து கேட்குறாரு, என்னாச்சுமா அரசிமா, ஏமா ஹாஸ்பிட்டலில் தான் போமா அப்படின்னு கேட்கும்போது, மாமா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு போது எனக்குலாம் நான்லாம் ஒன்று மன்னிக்கவே இல்லை, நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லைம்மா, நீ வந்து மச்சாங்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் நீ கன்வின்ஸ் ஆகிக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்ம பாண்டியன் வந்துட்டு பேசவே இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான், இங்கே வா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாண்டியன் நம்மளை வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. லைக் அவ்வளோ வருத்தத்தில் டைலாக்லாம் இல்லை, அந்த எக்ஸ்பிரஷன்லேயே அவ்வளோ அழகாக கன்வே பண்ணார். அவங்க வா அப்படின்னு கூப்பிடும்போது நமக்கே ஒரு செகண்ட் எமோஷனல் ஆயிடுச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஏமா நான் உனக்கு என்னம்மா குறை வச்சேன், அப்பா உன்னை நல்லா தானம்மா பார்த்துக்கிறேன், படிக்கணும்னு ஆசைப்பட்டதை படிக்க வைக்கிறேன், நீ என்ன கேட்டாலும் செய்கிற, அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு நல்ல மார்க்க துணியை நான் ஏற்படுத்தி தரமாட்டேனம்மா, அப்பா அப்படி பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டேன் போது, இல்லைப்பா தப்புதான்ப்பா அப்படின்றாங்க. உன் வாழ்க்கையை நினச்சிதாம்மா நான் கனவு கண்டுட்டு இருக்கேன், உனக்கு நல்ல மாப்பிள்ளையா, நல்லா படித்து நல்ல வேலையில் நல்ல அன்பாக உன்னை பார்த்துக்கிற மாதிரி மாப்பிள்ளையா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அவனை போய் இப்போ பிடிச்சிருக்குன்றேம்மா, அவன் இருக்கிறதுலே வட்டி கட்டினா பொறுக்கிமா, அவன் உன்னை நல்லாலாம் பார்த்துக்க மாட்டான், அவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறான். காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளை நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, உங்கள் அண்ணனுங்களை எப்படி அடிச்சிருக்காங்க, உங்கள் அண்ணியை எப்படி கடத்தியிருக்கானுங்க, இதெல்லாம் நீ பார்த்து தானமா வளர்ந்துருக்கு, அப்படி இருந்தும் நீ எப்படிமா இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்த, உன் வாழ்க்கை மேலே நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், நீ இப்படி தேவையில்லாமல் ஒரு பாலும் கிணத்துல விழுக பார்த்தியம்மா அப்படின்ற மாதிரி உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான், அவனுக்கு உண்மையாகவே உன் மேலே அன்பு இல்லை அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ நம்ம அரசியும் ஆமாம் கரெக்டு தான்ப்பா, இவ்வளோ நாள் பழகாதவர் இப்போ திடீர்னு ஏன் பேசினார் பழகினாருன்னு நான் யோசிச்சிருக்கணும், ஏன் தப்பு தான்ப்பா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் நான் அடித்து கொன்னுருங்கப்பா, நான் பண்ண தப்புக்கு நல்லா உயிரோடவே இருக்கக்கூடாது, என்னை அடிங்கப்பா கொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இவங்க அழுகுறாங்க. அப்புறம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் பாண்டியன் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அவர் வந்துட்டு எந்திரிச்சிட்டு அவர் நிற்கிறார். அப்போ எல்லாருமே எங்கே போகிறீங்க அப்படின் போது, நான் வெளியே போயிட்டு வரேன், யாரும் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க அப்படின்றாங்க. அப்போ கதிர் கேட்குறாரப்பா எங்கேப்பா போகிறீங்க, நானும் வரேன் அப்படின் போது, யாரும் என் கூட வர வேண்டாம், நான் எங்கே போகிறேன்றதை நான் வந்து சொல்கிறேன், எல்லோரும் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து அரசியோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கான ஐடியாவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அரசி ரொம்ப உணர்ந்துட்டாங்க, அவங்க தப்பை திருத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சுகன்யா, அடுத்தது குமார் என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.